கேரள மாநிலம் அழகுக்கு ஒரு பேர் போன மாநிலம். இந்த மாநிலத்தில் பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சிகளும் நீரூற்றுகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் இந்த மாநிலத்துக்கு ரொம்ப அழகை சேர்க்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநிலத்தில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸும் இருக்குது. ஸோ நம்ம மக்கள் பார்க்குறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநிலம் எப்பவுமே பச்சை பசேர்னு இருக்கும். அது சம்மரும் சரி வின்டரும் சரி எல்லா சீசன்லேயுமே பச்சை பசேர்னு இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இது உண்மையான விஷயங்கள். ஏன்னா அந்த மாநிலத்தில் இயற்கையை அழிக்கிறதுக்கு யாருக்கும் ஒரு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களை பார்த்துங்க, இயற்கையை என்ன வேணாலும் நம்ம அழிச்சிக்கலாம், வெட்டி எடுத்துகிட்டு போகலாம், மரத்தை அழிக்கலாம். ஸோ அந்த மாநிலம் அதோடைய அழகை இன்னும் அதிகப்படுத்துது. அதற்கு காரணம் அங்கே வாழும் மக்கள்கள். ஏன்னா இயற்கைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இயற்கையை அவங்க ஒரு சாமியாக நினச்சி கும்பிட்றாங்க. அதனால தாங்க நம்ம பார்க்குற பார்வைக்கு கண்ணுக்கு எல்லாமே குளிர்ச்சியாக தெரியுது. பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள். அந்த எழில் குஞ்சும் அழகு இருக்குது பார்த்திங்களா. அந்த இயற்கை அன்னை நம்மளை வாரி அணைத்து கொள்வான். அந்த மாதிரி இருக்குது அந்த இயற்கையை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் தெரியுமா. இதை காண்பதற்கு பல கோடி கண்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் அடிக்கடி இந்த மாதிரி வீடியோஸ் வரும். ஆனால் சுற்றுலாத்தலத்துக்கு ரொம்ப ஒரு தகுந்த இடமுங்க இது. இந்த ஆலப்புழா, குருவாயூர், இன்னும் எண்ணற்ற வயநாடு, இன்னும் எண்ணற்ற பிளேசஸ் இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே ரொம்ப அழகாக இயற்கையை அப்படி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நம்ம சொல்கிறதுக்கே ரொம்ப அப்படியே அதிகமாக இருக்குங்க விஷயங்கள் எல்லாம். நான் கேரளான்னு ஒரு சிம்பிளான ஒரு வேர்டில் சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய இயற்கை